நம சிவாய. இன்றைய தினம் யாம் உறங்கிய அந்த போர்வையிலே அழகான மயிலாகவும் லிங்கமாகவும் காட்சி தருகிறது. இன்றைய நாள் 11/8/2024. இன்றைய தினம் நம் கன்னிவாடி பகுதியிலே அந்த மகான் ராமசாமி சித்தர் அவர்களுக்கு குரு பூஜை. ஆகையாலே இந்த காட்சி உமக்கு என்று இறைவன் எமக்கு காட்டியுள்ளார். அதுபோல நேற்றைய தினம் என்னுடைய குருநாதராகப்பட்டவர் மௌன சித்தர் பிள்ளையார்பட்டியிலிருந்து எமக்கு காட்சி கொடுத்தார். அதுபோல அவருடைய பயணமும் சிறப்பாக இருக்கிறது என்று கூறினார். இந்த நேரத்திலே உங்களுக்கு அழகான, ஆனால் எனக்கு பார்ப்பதற்கு இது லிங்கம் போல தெரியவில்லை, மயில் போல தான் எனக்கு தெரிகிறது. காரணம் என்னவென்று கேட்டால், பறந்து போகிற அளவுக்கு அந்த காட்சி தெரிகிறது. சித்தர்கள் ஆசியோடு இந்த ஒரு தீப்பெட்டியிலே வேலுண்டு வினையில்லை என்று சொல்லி எம்பெருமான் திருச்செந்தூர் முருகன் இந்த தீப்பெட்டியிலே வேல் போல காட்சி கொடுக்கிறார். அதுபோல உங்களுடைய துன்பங்களெல்லாம் நீங்கி இன்பமாக இருக்க வேண்டும். அதனாலே நல்லதே நடக்க வேண்டும். சித்தர்கள் பயணங்களும் அந்த தினம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதுபோல நேற்றைய இரவு ஹோட்டலிலே உணவு அருந்தி வரும்போது, சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு என்று ரோட்டிலே கடந்த இந்த பேப்பர் இருட்டிலே பறந்து வந்து யாம் காலிலே விழுந்தது. அதை எடுத்து தான் உங்களுக்கு பேப்பரில் பின்னடித்து அதை உங்களுக்காக அந்த சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு என்று சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், இந்த இரவிலே கூட உன்னை நான் பார்ப்பதற்கு வருகிறேன்டா என்று அந்த சிதம்பரத்திலே அந்த காலை தூக்கி ஆடியதற்காகவே எமக்கு ஒரு மெய்ப்பொருளாக இறைவனே எம்மை ஆட்கொள்வதற்காக இந்த மாதிரி ஒரு ரம்மியமாக எனக்கு மெய்சிலிர்க்க வைத்து விட்டார். காரணம் என்னவென்று கேட்டால், எல்லோருக்குமே அந்த அன்பே தவம் என்று சொல்லுவோம். அந்த குழந்தை மழலைகளை நான் கொஞ்சம் எனக்கு இறைவன் இந்த மாதிரி காட்சிகள் கொடுத்து கொண்டே இருப்பண்டா என்று எம்மை நேற்று சொப்பனத்திலே காட்சி கொடுத்தார். அதுபோல சிதம்பரத்திலே அந்த நடராஜர் காலை தூக்குவது போல இருந்த காட்சியை பார்த்துவிட்டு, இந்த ஔவையாரும் பக்கத்தே இருப்பதை, தமிழை நல்ல உலகிற்கு நீ கொண்டு போக செல்ல வேண்டும், அந்த தமிழிலே நல்லபடியாக சிறப்பாக இருக்க அந்த தமிழக முதல்வர் அவர்கள் அமலர் பழனியிலே பழம்பெரும் பழம் நீ அப்பா என்று பாடினார்கள். அதுபோல அங்கே அந்த தமிழ் மாநாடு நடக்கிறது என்று சொன்னார்கள். ஆகையாலே அதற்கும் இந்த நேரத்திலே அந்த காணொலியில் தமிழக முதல்வருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய அந்த மாநாடும் சிறப்பாக நடக்க ஈசன் அருளாலும் இறைவன் அருளாலும் எல்லோரும் மதம் சாரா அல்லாமல் முக்கடல் சங்கமிக்கும் அந்த கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை நின்றது போல உலகம் போற்றும் அளவு அந்த மாநாடு நிகழ வேண்டும். நல்லதே நடக்க வேண்டும். எல்லோரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இறைவனுடைய சொற்களாக சொல்லிக்கொண்டு, எங்களுக்கு அனுதினம் சிறப்பாக கொடுக்கும் அந்த இறைவன் பயணங்கள், சித்தர் பயணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.